அஜித்குமார் அவர்கள் அவங்களோட பொண்ணான அனுஷ்கா அவர்கள்ட்ட ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலையிலே அஜித் சாரை பற்றின விஷயம் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அஜித்குமார் சார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகிருந்துச்சு இல்லையா. அதுக்கு ஒரு போஸ்டர் விடாமுயற்சி டீம்லேருந்து விட்டுருந்தாங்க. அண்ட் இது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் ரொம்பவே வைரலாக போணுச்சு. அதுதான் அஜித்குமார் சாருக்கு நடக்க போற ஆபரேஷன். மூளைக்கு போற நரம்புல பாதிப்பு இருக்கு அப்படின்னு கடந்த மார்ச் மாதம் அஜித்குமார் சார் வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒரு மைனர் சர்ஜரி. அந்த சர்ஜரியை தொடர்ந்து இப்போ அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணணும் அப்படின்னு அகைன் வந்து அவர் சர்ஜரி பண்ண போறாரு. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட கடைசி ஷெடியூலில் இருக்காரு அப்படின்னும் அந்த ஷெடியூல் முடிஞ்ச கையோடையே அவர் டைரக்டாக வந்து சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சர்ஜரி பண்ணிட்டா அடுத்த ஒரு 1-2 மாதம் கண்டிப்பாக அவரால் பேசவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயர் பெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பேச முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவரோட முதல் பொண்ணான அனுஷ்கா அவர்கள்ட்ட ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்பாவுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் நீ எந்த அளவுக்கு குறும்பு செய்வ அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இப்போ நீ வளர்ந்துட்ட, இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ குழந்தை தான். நீ கரெக்டாக வேலைக்கு சாப்பிடணும், ஒழுங்காக படிக்கணும், அண்ட் அம்மாக்கும் தம்பிக்கும் சேட்டை கொடுக்காம 2 பேர்த்திட்டையுமே சமத்தாக நடந்துக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் என்னால் எந்த அளவு பேச முடியும் அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் கண்டிப்பாக ஒரு மாதம் பக்கம் உன்கிட்ட பேசாமல் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அண்ட் அதனால தான் இப்போவே சொல்கிறேன், ஐ லவ் யூடா தங்கம் அப்படின்னு அவங்களோட பொண்ணுக்கு ரொம்பவே ஆசையாக கடைசி வார்த்தையாக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டை பத்திரமா மூத்த பொண்ணா நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் தலை அவர்கள் ஏகே அவர்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும். அண்ட் அவர் மறுபடியும் எப்பவும் போல தமிழ் சினிமாவில் கலக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவுமே மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஜெயம் ரவி மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேருமே முதல் முறையாக நேரடியாக மோதிக்க போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி எல்லோருக்குமே பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல இவங்க 2 பேரோட படங்கள் முதல் முறையாக மோத போகுது அப்படிங்கிறது தான். வர தீபாவளிக்கு அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த டீம் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிட்டு இருக்க பிரதர் படமும் தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் முதல் முறையாக மோதிக்க போறாங்க. யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அமரன் படம் பக்காவான ஆக்ஷன் படம், அது ஃபேமிலி கூட ஒட்டுமா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரம் ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய பிரதர் படம் பக்காவான ஃபேமிலி படம். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதுக்கு போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு கிளாஸ்ல இவங்க 2 பேரும் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கு. இவங்க 2 பேரோட ஃபேன்ஸுமே ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. அஜித்குமார் சாரோட விடாமுயற்சியுமே தீபாவளிக்கு வரதா பேச்சு அடிபடுது. அது வந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.